சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் சேலத்திலே அதிமுக தோற்கும் என்று கனவிலோ கூட நான் காணவில்லை என்று சொன்னார். செம்மட்டியடி அடித்திருக்கிறான் சேலத்து நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள். எடப்பாடி நகரத்தையே பிடிக்கிறோம், பூலாம்பட்டியை பிடிக்கிறோம், கொங்கனாபுரத்தை பிடிக்கிறோம். இது என்ன சுண்டக்கா? பார்த்துருவோம். அதிமுகவை ஓட ஓட உரட்டுவோம். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இன்றைக்கு சொல்லுகிற நியாயமான பிரச்சனைகள், எந்த பிரச்சனைக்கு நீ அணுகினாலும் உனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் முதல் ஆளாக அங்கே இந்த செல்வ கணபதி இருப்பான். அதில் மாற்று கருத்துக்கு இடம். சாராயம் விற்கிறதுக்கு நான் போறதில்லை, மண் அள்ளுறதுக்கு நான் போறதில்லை. இவனை பார்த்து அவன் பொறாமப்படுறது, அவனை பார்த்து இவன் பொறாமப்படுறது, அதுவல்ல இயக்கம். கட்சி இது. அந்த கட்சி தான் நமக்கு பெருமை. செல்வ கணபதியை தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டுனா திமுகவில் இல்லைன்னு சொன்னா ரோட்ல நாய் கூட மதிக்காது. என்ன நாம் மானத்தோடு மரியாதையோடு ஆளுங்கட்சி என்ற பெருமையோடு வளம் வருகிறோம் என்று சொன்னால் நாம் வெற்றி பெற்ற காரணத்தினாலே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பண்பு என்னன்னு தெரியுமில்ல. 4 பாடா பிரிஞ்சிருந்தாலும் எதிரியை கண்டா ஒன்னா சேர்ந்து அடிக்கிற கூட்டம். உண்மையிலேயே கழகம் நங்கவள்ளியிலே எழுச்சியோடும் பெருமையோடும் இருக்கிறது என்பதை நான் உணர முடிகிறது. நண்பர்களே, 200 சட்டப்பேரவை தொகுதியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த இலக்கை நிர்ணயித்திருக்கிறது கழகத்தினுடைய தலைமை என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் மானத்தோடு மரியாதையோடு ஆளுங்கட்சி என்ற பெருமையோடு வளம் வருகிறோம் என்று சொன்னால் நாம் வெற்றி பெற்ற காரணத்தினாலே, நம்முடைய ஆட்சி இருக்கிற காரணத்தினாலே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் மற்ற அரசியல் இயக்கங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஆட்சியாக இருக்கிற காரணத்தினாலே தான் அந்த வாய்ப்பை 2026 சட்டப்பேரவை பொது தேர்தலில் தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு நாம் கூடியிருந்து வியூகங்களை வகுக்கிறோம். அதிலே தான் இந்த நங்கவள்ளி எடப்பாடி தொகுதி என்பது மிக முக்கியமான தொகுதி என்ற நிலையிலே தான் நம்முடைய தோழர்கள் கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். மிக அழகாக சொன்னார். நம்மை பொறுத்தவரை கொள்கையை அடிப்படையாக வைத்து இயக்கம் நடத்துகிறவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் தமிழ் உணர்வு இருக்கும், மொழிப்பற்று இருக்கும், இன உணர்வு இருக்கும். இது அதிமுகவிலே பார்க்க முடியாது. அந்த தலைவர் ஏதோ திராவிட இயக்க வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறவரா? இந்த இயக்கம் பெரியாருடைய வரிசையிலே, அண்ணாவினுடைய வரிசையில இன்றைக்கு தலைவர் கலைஞர், அதற்கு பின்னால் தளபதி என்று இருக்கிற இயக்கம். எந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவர் அவர்? அதிமுகவினுடைய தலைவர் என்று இருமாப்போடு இருக்கிறாரே. நேற்றைக்கு கூட அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பேசி இருக்கிறார். வீரபாண்டி தொகுதியிலே செல்வ கணபதி 26,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் வீரபாண்டி பிறந்த மண்ணிலே இன்றைக்கு அவருடைய தொண்டர்கள் எல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அந்த தொகுதியிலே நாங்கள் 50,000 வாக்குகளை வெற்றி பெறுவோம் என்று இருமாப்போடு பேசியிருக்கிறார். அது பகல் கனவு. நாம் எப்படிப்பட்ட பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இருக்கிற கட்டளை. இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் அல்ல. நீங்கள் பேசியதிலிருந்தே நான் சொல்லுகிறேன். ஒரு தோழர் பேசுகிற பொழுது சொன்னார், ஆட்சியிலே செய்கிற திட்டங்களை எல்லாம் அதிமுக காரன் அவர்கள் செய்ததாக போய் காட்டிக் கொள்ளுகிறான் என்று. ஊராட்சியிலே அவன் தலைவராக இருக்கிற காரணத்தினால அந்த 100 நாள் ஏலி வேரை வாய்ப்பை கையிலே வைத்துக் கொண்டு வலைதள பொறுப்பாளர்களை வைத்துக் கொண்டு அவர்களை அச்சுறுத்துகிறான் என்று சொன்னார். இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதற்கு அப்பாலும் போய் அரசாங்கம் கொடுக்கிற நிதி அனைத்தையும் நம்முடைய கழக ஆட்சியிலே வழங்கப்படுகிற நினைத்தையும் அவர்கள் கொடுத்ததாக மார்த்தட்டிக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார். இன்னும் சொல்ல போனால் அந்த 100 ஏரி திட்டம், ஊரி நீர் திட்டம், அதற்கு பெயர் வைத்ததோடு சரி, அன்றைக்கு இருந்த பழனிசாமி சல்லிக்காசு நிதி ஒதுக்கவில்லை. கழக ஆட்சி வந்ததற்கு பின்னால் தான் இன்றைக்கு 1000 கோடி ரூபாயை ஒதுக்கி இன்றைக்கு ஏரிகளிலே நீர் நிரப்பப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் காரணம், இந்த ஆட்சி காரணம். இதையெல்லாம் அவர்களுக்கு பெயர் போகிற அளவிற்கு பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். இதையே நான் திருப்பி கேட்கிறேன். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கடமை என்ன? ஆக நம்மிடத்திலே பிரச்சாரம் குறைவாக இருக்கிறது என்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கிறார். இதுதான் நான் புரிந்து கொண்டது. இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பேச்சால் வளர்ந்த இயக்கம்.
திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிற பொழுது அதற்கு சின்னமாக இந்த இயக்கத்திற்கு எந்த சின்னத்தை வைக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அன்றைக்கு நாக்கை சின்னமாக வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அண்ணா சொன்னது. ஏனால் பேசி பேசி வளர்ந்த இயக்கம். ஆக இந்த இயக்கத்தில் இந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தை பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? அதை புரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆக அதை இன்றைக்கு முறியடிக்கிற வகையிலே நம்முடைய பிரச்சாரத்தை முடுக்க வேண்டும். இதுதானே நமக்கு இன்றைக்கு இருக்கிற இலக்கு. இங்கே இருக்கிற ஆவடத்தில் இருக்கிற ஒருவன் அதிமுக சிலருக்கு நாம் விளம்பரம் தேடக்கூடாது. எவனோ ஒரு வழி போகன்னு சொல்லுகிறான் என்று சொல்லுகிறோமே. அரசியல் அனாமதைகள். அவன் கோயபல்ஸ் பிரச்சாரத்தை, இதுதான் அவனுடைய திட்டமே. அந்த இயக்கத்தினுடைய திட்டமே சூது சூழ்ச்சி தான். நேர்மை இருக்காது, லட்சியம் இருக்காது, கொள்கை பிடிப்பு இருக்காது, அவனுக்கு வரலாறு இருக்காது. எவனாவது சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய வரலாறை. திராவிட இயக்கத்திலே அவர்கள் பாடுபட்ட விதத்தை யாராவது சொல்ல முடியுமா? இதே நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைக்கு 1999 நான் சேலம் நாடாளுமன்றத்திலே போட்டியிடுகிற பொழுது நண்பர் பழனிசாமி அவர்கள் திருச்செங்கோட்டிலே போட்டியிட்டார். நான் வெற்றி பெற்றேன், அவர் தோல்வியுற்றார். ஆனால் பேசிக் கொள்வார்கள், ஏதோ தோல்வியை சந்திக்காதவரை போல. இன்னும் சொல்ல போனால் அவருடைய பஞ்சாயத்து நெடுங்குளம். அவர்கள் இந்த சூது சூழ்ச்சி தன் கையில் இருக்கிற பணத்தை வைத்துத்தான் இன்றைக்கு அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நெடுங்குளத்தில் என்ன நடந்தது என்று தெரியுமா? தன் சொந்த ஊர். பழனிசாமி அவர்களுக்கு பயம். சொந்த ஊரிலே பெண் தங்கி விடக் கூடாதுன்னு எவ்வளவு கொட்டி கொடுத்தார்கள் தெரியுமா அந்த கட்சியினர்? எடப்பாடியிலே எவ்வளவு கொட்டி கொடுத்தார்கள் என்று தெரியுமா? இதெல்லாம் மீறித்தான் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இதை வழிபடுத்துகிற பொழுது, நல்வழி காட்டுகிற பொழுது உன்னை மிஞ்சுகிற எவனும் இந்த மண்ணிலே இருக்க முடியாது. நீ திட்டமிட்டு விட்டு சொன்னால், நீ உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டாய் என்று சொன்னாய், உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. திட்டங்களை சொல்லு. அவனுக்கு தெரியலங்கிறது உண்மை. அவன் ரேஷன் கார்டுக்கு வருது 1000ங்கிறான், தலைவர் கொடுக்குற 1000 உரிமை தொகையை அது இன்னும் மேலே ஏற்ற போறாரு. இத்தனையும் நடக்கிறது. 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு வேற எந்த ஆட்சியிலும் இல்லை. பழனிசாமி செய்தாரா? அந்த அதிமுக கட்சி எதையாவது இதை செய்திருக்குமா? கோழி ஆடு கொடுத்ததோடு அவன் கட்சிக்காரன் தான் பிடிக்கிட்டு போனான். என்ன சொன்னார்? அவருக்கு பயம் வந்து விட்டது. சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் சேலத்திலே அதிமுக தோற்கும் என்று கனவில கூட நான் காணவில்லை என்று சொன்னார் நண்பர் பழனிசாமி. கனவுல கூட நினைச்சு பார்க்கலையா? செம்மட்டியடி அடித்திருக்கிறான் சேலத்து நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள். இதுவும் பங்கு இருக்கு. இவனை பார்த்து அவன் பொறாமப்படுறது, அவனை பார்த்து இவன் பொறாமப்படுறது, அதுவல்ல இயக்கம். இயக்கத்தில் எல்லோருக்கும் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு சின்ன என்ன வானத்திலிருந்து குதிச்சிட்டாரா? பொன்னிச்சாமி என்ன வானத்திலிருந்து குதிச்சிட்டாரா? இல்லை நான் வானத்திலிருந்து குதிச்சிட்டேனா? தலைவர் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு, அதை முறையாக பயன்படுத்துவோம். சொல்ற வேலையை கேட்போம். அதுதான் சொன்னார் சுந்தரம், ரொம்ப அழகா சொன்னார். லாயல்டி டு தி லீடர்ஷிப். தலைமைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த உண்மை. அங்க உட்காந்துக்கிட்டு எப்படா அந்த செல்வ கணபதி காலி பண்ணலாம்னு நினைச்சா அதுக்கு ஒரு கூட்டம். அதுதான் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பானா? சிந்திக்க மாட்டான். அவனும் வேற, பழனிசாமி வேறையா? இவனுக்கு அவனுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பண்பு என்னன்னு தெரியுமில்ல? 4 பாடா பிரிஞ்சிருந்தாலும் எதிரியை கண்டா ஒன்னா சேர்ந்து அடிக்கிற கூட்டம்டா திமுக. அடிக்கிற கூட்டம்டா திமுக. அந்த கூட்டத்தில் போய் இந்த புற்றுநோய்னா எப்படி சகித்து கொள்ள முடியும்? இதெல்லாம் நம்ம உணரணும். ஏன்னா நம்ம மரியாதையோட மானத்தோட இந்த இயக்கம் ஆட்சியில் இருக்கிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த இயக்கம் இருக்கிற காரணத்தினாலே தமிழனை உயர்த்தி கொண்டிருக்கிறோம், தமிழ்நாட்டை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். மோடி என்ன சாதாரண ஆளா? மைட்டி ஹிமாலயன், ஒரு இமாலய அதிகாரத்தை வைத்திருக்கிறவர். இளைஞர்களை சேர்த்துங்கள், மகளிரணியை சேர்த்துங்கள், 30 விழாவுக்கு அணிதிரண்டு வாருங்கள் என்று அறைகோள் விடுக்கிற கூட்டம் இந்த கூட்டம். தர்மத்தின் வாழ்வதனை சூது கப்பும், தர்மம் வெல்லும். என்னைக்கும் சூது வந்து நிலைத்ததா சரித்திரமே இல்லை. நம்ம ஆளு 3 பேர் கவுன்சிலர் இருக்கான். அந்த 3 பேருக்கு நம்ம ஆட்சியில் வேலை கொடுக்கலைன்னா அது என்ன பேரூராட்சி?
பார்ப்போம். கொடுக்கணும்ல, யாராவது தலையிடுவோமா? நம்ம ஆளுங்க இருக்கிறாங்கன்னு தானே போகிறோம். அவன் நாகரிகம் கருதி அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு அதை பேச மாட்டேன், அவர்கிட்ட சொல்லிட்டேன்னு மன வருத்தத்தோடு ஒரு நகர செயலாளர் போனா உனக்கு அங்கே பங்கா பிரியல. ஏன் அந்த ஆதிக்கம், ஏன் அந்த சர்வாதிகாரத்தனம்? கட்சி இது, அந்த கட்சி தான் நமக்கு பெருமை. செல்வ கணபதியை தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டுனா திமுகவில் இல்லைன்னு சொன்னால் ரோட்டில் நாய் கூட மதிக்காது. என்ன, இந்த இயக்கத்தினுடைய முகவரி இருக்கிற காரணத்தினாலே தான் நீ மதிக்கப்படுகிறாய். இல்லைன்னா மிதிச்சு விடுவான், மிதிச்சு விடுவான். ஆக ஒற்றுமை என்பது மிக மிக முக்கியம். ஆங்காங்கே ஒருங்கிணைந்து நீங்கள் செயல்பட பொழுது கட்டுப்பாடு. நண்பர்களே, நம்முடைய இலக்கு 2026, அதை நிச்சயம் வென்றெடுப்போம். அதில் எந்த காரணமும் இல்லை. எல்லோருக்கும் ஒரு மனக்குறை இருக்கு. நான் போன போலீஸ் ஸ்டேஷனில் கேட்க மாட்டேங்கிறான், தாலுகா ஆஃபீஸில் நான் சொல்றதை செய்ய மாட்டேங்கிறான். இன்றைக்கு சொல்லுகிற நியாயமான பிரச்சனைகள், எந்த பிரச்சனைக்கு நீ அணுகினாலும் உனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் முதல் ஆளாக அங்கே இந்த செல்வ கணபதி இருப்பான். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இன்னும் இழுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சேனார்பட்டியில் முருகன் அங்கே இந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கான். அதிகாரிகளிடத்திலிருந்து எவ்வளவு ஒத்துழைப்பு இல்லை தெரியுமா? ஒரு கூட்டமே 10 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தை ஆக்கிரமித்து இருக்கிறது. அளக்கிறமா அளக்க மாட்டான், அதுக்குள்ள வேற ஒரு ஆள் போயிடுவான், இவன் போய் பிடிச்சிக்குவான் அவனை. அங்கிருந்து போன் பண்றது, இங்கிருந்து போன் பண்றது, எவ்வளவு நடக்கிறது தெரியுமா? போராடுவோம், நிச்சயம் நம்ம தோத்து போக மாட்டோம். இன்னைக்கு சொல்றேன், இன்னும் 1.5 ஆண்டு காலம் ஆட்சி இருக்குது. கட்சியினுடைய நியாயமான பிரச்சனைகள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பா நாம் போக வேண்டாம். சாராயம் விற்கிறதுக்கு நாம் போறதில்லை, மண் அள்ளுறதுக்கு நாம் போறதில்லை. 4 பேர் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை. இந்த கட்சியில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உணர்வோடு நாம் செல்வோம், ஒரு குடும்பமாக செல்வோம், நிச்சயம் வெற்றி பெறுவோம். தலைவர் நம் இடத்துல எதிர்பார்ப்பது, இன்றைக்கு சேலம் மாவட்டம் 11 தொகுதியில் 10 தொகுதி தான், நம்ம ஒரு தொகுதி தான் ஜெயிச்சோம். ஆனால் ராஜேந்திரன் மட்டும் தான் ஜெயிச்சார். 10 தொகுதி இழந்துட்டோம், அதை மீட்டெடுக்கிறோம். இன்றைக்கு வீரபாண்டி தொகுதியில், வீரபாண்டி ஒன்றியத்திலும் அங்கே இருக்கிற சேலம் ஒன்றியத்திலையும் கூட்டத்தில் பேசிட்டு தான் வந்தேன். இன்றைக்கு எல்லோரும் ஒரு உறுதிப்பாட்டோடு இருந்தோம் என்று சொன்னால் அதிமுகவை ஓட ஓட உரட்டுவோம். அதில் மாட்டுக்கிறதுக்கு இடமில்லை நண்பர்களா. நிச்சயம் சாதிக்கிறோம். நீ நெல்லு, இந்த புற்றுநோயெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும், நம்ம செயல்படுவோம். எடப்பாடி நகரத்தையே பிடிக்கிறோம், பூலாம்பட்டியை பிடிக்கிறோம், கொங்கனாபுரத்தை பிடிக்கிறோம், இது என்ன சுண்டக்கா? பார்த்துருவோம், போராடுவோம். ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆகினால இதையெல்லாம் நாம் சரி செய்கிற பொழுது, இதெல்லாம் காரணம், அதில் நம்முடைய பிரச்சாரம் என்பது மிக வலுவாக இருக்கும் பட்சத்தில், நம்முடைய உழைப்பு என்பது மிக வலுவாக இருக்கும் பட்சத்தில் நம்ம யாராலும் வீழ்த்த முடியாது. நம்முடைய தலைவர் உழைப்பாலை உயர்ந்திருக்கிறவர். உழைப்போம், உழைப்போம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.